Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூரில் சாலையில் கழிவுநீர் தேங்கி விபத்துக்களை ஏற்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அவதியுறுகின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் கழிவுநீரில் விழுந்து காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியானது. அத்துடன் கழிவுநீரால் நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உடனடியாக கால்வாய் அடைப்பை சரி செய்து கழிவுநீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர் உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுப்பகுதியில் திடீரென மாலை வேளையில் ராட்சத சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீச தொடங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல், தேனி மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூரை சுற்றிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 2 மணி நேர மழையில் சாலைகளில் சாய்ந்த மரங்களால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் மின்னல் தாக்கியதில் பசுமாடு ஒன்றும் உயிரிழந்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளும் வகையில் விடிய அரசு எவ்வித முன்னேற்பாடும் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து பஞ்சராகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் பரிதவித்தனர். ஆம்பூரிலிருந்து பேரணாம்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து பெரியவரிகம் பகுதியில் சென்றபோது பின்புற டயர் பஞ்சராகி நடுவழியில் நின்றது. இதனால் கடும் ஆத்திரத்துடன் பேருந்திலிருந்து இறங்கிய பயணிகள் நீண்ட நேரமாக மாற்று பேருந்துக்காக காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாகினர். இப்படி லாய்க்கில்லாத அரசு பேருந்துகளை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக பயணிகள் கடுமையாக சாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 2 பள்ளி மாணவர்கள் கிணற்றில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி கோட்டை தெருவைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர் நவீன்ராஜ் ஆகிய 2 மாணவர்களும் வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் நீச்சல் தெரியாததால் கிணற்றின் கரையில் அமர்ந்து குளித்தபோது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருவள்ளூரை அடுத்த வயலூரில் 1,40,000 ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட கிளை நூலகம் தற்போது நூலகர் மற்றும் புத்தகங்கள் இல்லாமல் பயனற்று உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த நூலகம் கடந்த 2022ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ளது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நூலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு நூலக வாசகர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் அருகே மகாராஷ்டிரா மாநில வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அண்ணனும் தம்பியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி, அவரது அண்ணன் சீனிவாசன் ஆகியோர் துக்க வீட்டிற்கு சென்று திரும்புகையில் இந்த விபத்து நேரிட்டது. அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். காரில் இருந்த 5 பேர் தப்பி ஓடிய நிலையில் 3 பேர் மட்டும் பிடிபட்டனர். கோவையில் பல்வேறு பகுதிகளில் வீசிய சூறைக்காற்று காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். காந்திபுரம் VKK மேனன் சாலையின் நடுவே மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிக்காததால் மின்கம்பங்கள் துருப்பிடித்து பலவீனமாகி சாய்ந்து விழுந்ததாகவும், மின்கம்பங்களை உடனடியாக அகற்றி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் மின்சாரமின்றி தவித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீடின்றி குப்பை கழிவுகளை தரம் பிரிக்கும் கொட்டகையில் வசித்து வருவதாக இருளரின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுப்பட்டு ஊராட்சியில் மயானம் அருகே ஊராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட இரும்பு கொட்டகையிலும் மண் சுவற்றால் கட்டப்பட்ட வீட்டிலும் குழந்தைகளுடன் 15க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மின்சாரம் இல்லாமல் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் தங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு இருளரின மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி குப்பை கொட்டாயில் தான் இருக்கோம். 4 குடும்ப விட்டார் இருக்கோம். அதில் 5 பேர் இருக்கோம். குப்பை கொட்டாயில் தான் இருக்கிறோம். சுற்றி சுடுகாடு. எங்களுக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை. அரசாங்கம் மூலியமாக பார்த்து எங்களுக்கு ஒரு 6 சென்ட் இடம் காட்டி அதில் ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கம் மூலியமாக நாங்கள் இருப்போம். எங்களுக்கு எதுவும் உதவி வாசல் எதுவும் இல்லை. நாங்கள் கூலி வேலைக்கு தான் போய் இருக்கோம்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கொள்முதல் செய்வதற்காக சாலையில் தேங்கி கிடந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. இரும்பாடியில் 10 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யாததால் புதனன்று பெய்த மழையில் நெல் மணிகள் வீணாகின. அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசு பணம் வீணாவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் நெல் கொள்முதலை விரைவுபடுத்தி ஸ்டாலின் அரசு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுமாறு கோரிக்கை விடுத்தனர். அறுவடை செய்த நெல் குவியல்களும் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க கொள்முதல் நிலையம் கூட அமைத்து தராத நிலையில் ஸ்டாலின் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 50 ஏக்கருக்கும் அதிகமான வாழை தென்னை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த மரங்கள் வீழ்ந்ததால் விவசாயிகள் லட்சக்கணக்கில் நஷ்டமடைந்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்.